தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் சோர் சேனல். ஒரு வழியாக நீட் எக்ஸாம் எழுதி முடித்த மாணவர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு அப்படின்றது நமக்கு சொல்லிட்டாங்க. நீட் எக்ஸாம் திரும்ப கிடையாது, ரீநீட் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அந்தந்த வேலைகள்லாம் நீங்கள் செய்யறதுக்கு இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடணும். நீட் எக்ஸாம் திரும்ப வரும், நம்ம வந்து அதிக மார்க் எடுக்கலாம், அல்லது வந்து இது வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த பேச்சுக்கு இனிமேல் வந்து இடம் கிடையாது. ஸோ இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து நிலைமை. நீட் எக்ஸாம் கிடையாது, திரும்ப எக்ஸாம் கிடையாது, ஏற்கனவே வச்சது தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அடுத்து இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், கட் ஆஃபில் ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதற்கு முன்பாக நமக்கு ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு சர்ச்சைக்குரிய சில கேள்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில கேள்வி கிடையாது, ஒரே ஒரு கேள்வி, 19th கொஸ்டின் மட்டும்தான் அதில் இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறதும் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து மார்க் குறையுமா, நான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து அதிகமாக கிடைக்குமா அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்குது எல்லாருக்குமே. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா கட் ஆஃப் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன இருக்கும் அப்படின்றத நான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபிசிக்ஸில் அந்த கொஸ்டினை நீங்கள் எழுதின மாணவர்கள் இருப்பாங்க. அதில் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3, ஸ்டேட்மெண்ட் 4 அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் பெரும்பாலான கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷனும் நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணியிருந்தாவே ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆன்சர் கீ வெளியிடும் பொழுது கொடுத்தாங்க. செகண்ட் ஆப்ஷன் யாராவது செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா ரெண்டு ஆன்சர் அதில் இருக்குது அப்படின்றதுனால, செகண்ட் ஒன்றும் ஃபோர்த் ஒன்றும். இப்போ திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, இதுவும் வந்து ஒரு கேஸ் வந்து நடந்தது. அந்த கேஸோட முடிவில் தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஐஐடி சென்னை டெல்லி ஐஐடியில் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்காவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து சரி, மீது எது எழுதியிருந்தாலுமே தவறு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது, அப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே 2 எழுதியிருக்கோம், எங்களுக்கு வந்து 2 எழுதுனதுனால ப்ளஸ் வந்து எங்களுக்கு போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க 5 மார்க்கு அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. யாரெல்லாம் வந்து ஆப்ஷன் 2 அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ, அந்த ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு திரும்ப வந்து மார்க்கு மைனஸ் ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. -5 அப்படின்றது கண்டிப்பாக வரும் உங்களோட மதிப்பெண்ணில் இருந்து. யாருக்கு அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணவங்களுக்கு. அதுவே வந்து ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபோர்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மார்க் கொடுக்காம கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதனால் எந்த சேஞ்சஸும் வந்திருக்காது. சரி, நான் ஆப்ஷன் 1 நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாலும், ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணால் அது தவறான ஆன்சர் தான். தவறான ஆன்சர் இருக்கும்போது உங்களுக்கு மதிப்பெண் குறையுமானா குறையாது, எந்த மாற்றமும் இருக்காது. அதனால் அது வந்து உங்களுக்கு ப்ளஸ் தான். ப்ளஸ்ன்றது காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து கொஞ்சம் முன்னாடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், வரலாம். அது வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கில் சேஞ்சஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் 4 லட்சம் மாணவர்களுக்கு மேலே. அப்போ 4 லட்சம் மாணவர்களுக்குமே மதிப்பெண் குறையுமா அப்படின்னா, அது நமக்கு தெரியல. பட் ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க எதுவும் கொடுக்கல. பட் இருந்தாலும் அப்ராக்சிமேட்டாக 4 லட்சம் மாணவர்கள் கிட்டத்தட்ட வருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணவங்க, அல்லது வந்து தவறான ஆப்ஷனை செலக்ட் பண்ணவங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணவங்களுக்கு போனஸ் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா, யாராருக்கும் அந்த கொஸ்டின் போனஸ் மார்க் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு -5 மார்க் வரும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மற்ற தவறான ஆப்ஷன் அந்த 4 தவறு வேறு எதை செலக்ட் பண்ணி இருந்தாலுமே தவறு தான். அப்போ தவறாக இருக்கும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் வராது. போனஸ் மார்க் இருந்தால் மட்டும் குறையும், இல்லைன்னா குறையாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது 4 லட்சம் மாணவர்களுக்கு இந்த சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொன்னால், அப்போ கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக அந்த ரேங்க்கில் கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண மாணவர்கள் கொஞ்சம் முன்னாடி போவாங்க, ரேங்க்கில் கொஞ்சம் முன்னாடி வரும். அது எவ்வளோ வரும்னு நமக்கு தெரியல. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் இல்லையா? அந்த கொஞ்சம் சேஞ்சஸ் வரும்பொழுது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, திரும்ப நமக்கு ரிசல்ட் அப்படின்றது ஒரு விஷயத்த வெளியிட்டால் மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்போ ரிசல்ட் திரும்ப வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அது வந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ரேங்க் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ் இட் இஸ் இன்னும் இப்போ ஒரு கரண்ட்டில் ஒரு ரேங்க்கில் நீங்கள் இருப்பீங்க. கரண்ட்டில் இருக்கிறீங்கன்னா, அவங்க சப்போஸ் திரும்ப ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறாங்க, அதாவது ரிசல்ட் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் உங்கள் மதிப்பெண்ணுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ கட் ஆஃப்குள்ளே வரலாம். கட் ஆஃப் வந்து நமக்கு இம்பாக்ட் இருக்குமானா, இந்த ரேங்க்கில் சேஞ்சஸ் வருதுன்னா கண்டிப்பாக கட் ஆஃப்லையும் இம்பாக்ட் இருக்க தான் செய்யும். பெரிய அளவில் மதிப்பெண் குறையாது, ரேங்க்கில் சின்ன சேஞ்சஸ் வரும். ஆனாலுமே மதிப்பெண் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா, இது பயமுறுத்துறதுக்காக கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன்.
ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஓசி கேட்டகரிக்கு 620 அந்த ரேஞ்சுக்கு இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ரைட்டுங்களா? அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 650க்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன். பெருசாக இது வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஓசி கேட்டகரிக்கு ஒரு 650க்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படும். அதுவே பிசி கேட்டகரி இருந்ததுன்னா 630 அந்த ரேஞ்சுக்கு தேவைப்படும். பிசிஎம் கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 620, 610, 610 டு 620 அந்த ரேஞ்சு. எம்பிசி கேட்டகரியில் 600 ப்ளஸ் கண்டிப்பாக தேவைப்படும். 600, 602, 603 அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கேட்டகரிக்கெலாம் வந்து 550, 550லேருந்து மேக்ஸிமம் குறைந்தபட்சமே வந்து ஒரு 500 ரேஞ்சுக்கு தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஓவராலாக. அப்படி எப்படி பார்த்தாலுமே இது நான் ஏற்கனவே சொன்னதை விட ரொம்ப அதிகமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை அந்த மாதிரி இருக்குது. இந்த சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொன்னால் கட் ஆஃபில் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பெரிய அளவில் கட் ஆஃப் அதிகமாக உயருமானா அதுவும் நமக்கு தெரியாமல் தான் இருக்குது. எப்போ நமக்கு சரியாக தெரியும்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ரேங்க் லிஸ்ட்டு நமக்கு எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியே வரும்போது மட்டும்தான் எக்ஸாக்டாக தெரியும். போன வருஷம் இருந்த ரேங்க்குக்கும் என்ன மதிப்பெண் வந்தது, இப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதே கேட்டகரிக்கு எந்த ரேங்க்கில் இருக்காங்கன்னு பார்த்தா தான் நமக்கு எக்ஸாக்டாக ஓரளவு தெரிய வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு எந்த கன்ஃபியூஸும் வேணாம். அவங்க திரும்ப ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் என்னன்றத அவங்க என்ன அப்டேட் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் தொடர்பாக என்ன அப்டேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தொடர்ச்சியாக சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.